சற்று முன் ஐபிஎல் போட்டிக்கு முன்பாகவே சிஎஸ்கே அணியில் 5 அதிரடி மாற்றங்கள். அதாவது ஐபிஎல் 6வது பட்டத்தை வெல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தயாராகி வருகிறது. இந்த ஆண்டு தோனி அன்கேப்டு வீரராக களமிறங்க உள்ளார். கடந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெற தவறியது. கடைசி லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரிடம் தோற்றதால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. இந்த நிலைதான் கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்ற மெகா ஏலத்தில் வலிமையான அணியை எடுத்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பல இளம் வீரர்களை இந்த முறை அணியில் எடுத்துள்ளனர் சிஎஸ்கே. ஐபிஎல் 2025இல் சிஎஸ்கேவின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அந்த வகையில் ஐபிஎல் 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட உள்ளார் ருத்ராஜ் கெய்க்வாட். மேலும் தொடக்க ஆட்டக்காரராகவும் விளையாட உள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக ருத்ராஜ் கெய்க்வாட் சென்னை அணியின் முக்கிய வீரராக இருந்து வருகிறார். ஐபிஎல் 2023இல் கோப்பை வெல்ல இவரும் ஒரு காரணம். மறுபுறம் நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே ருத்ராஜ் கெய்க்வாட்டுடன் இணைந்து ஓப்பனிங் செய்ய உள்ளார். ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கான்வே சிறந்த தொடக்க ஜோடியாக உள்ளனர். இந்த முறை மிடில் ஆர்டரில் ராகுல் திரிபாதி இறங்க உள்ளார். ரஹானாவிற்கு பதில் சென்னை அணியில் இடம்பெற்றுள்ளார். கடந்த காலங்களில் சில நல்ல இன்னிங்ஸும் ஆடி உள்ளார். மேலும் கடந்த சில ஐபிஎல் சீசன்களில் சிஎஸ்கே அணியின் வெற்றிகரமான மிடில் ஆர்டர் பேட்டர்களில் ஒருவராக சிவம் துபே உள்ளார். அவரின் 6 அடிக்கும் திறன் போட்டியை மாற்றுகிறது. குறிப்பாக ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறப்பாக விளையாடுகிறார் சிவம் துபே. மேலும் தீபக் கூடா இந்த முறை 5 இடத்தில் பேட் செய்ய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு ஏலத்தில் சென்னை அணி அவரை எடுத்தது. சமீர் ரிஸ்விக்கு பதில் இடம்பெற்றுள்ளார். இங்கிலாந்து வீரர் சாம் கரன் மீண்டும் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ளார். ஆல்ரவுண்டரான இவர் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் என இரண்டிலும் கை கொடுக்க முடியும். பவர் பிளேயிலும் பந்து வீசும் திறன் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஐபிஎல் 2025 சீசனில் சிஎஸ்கே அணியின் பினிஷராக ரவீந்திர ஜடேஜா விளையாட உள்ளார். ஐபிஎல் 2023 கோப்பையை வெல்வதற்கு ஜடேஜா தான் முக்கிய காரணம். அந்த சீசன் முழுவதும் சரியாக பேட்டிங் கிடைக்கவில்லை என்றாலும் ஃபைனலில் வெற்றி பெற செய்தார் ஜடேஜா. மேலும் கடந்த 2 சீசன்களாக கடைசி ஓவரில் மட்டுமே தோனி விளையாடுகிறார். இருந்தாலும் விளையாடும் பந்துகளை சிக்ஸருக்கு பறக்க விடுத்தார். சென்னை அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பினிஷராக தோனி இந்த ஆண்டு விளையாட உள்ளார். தோனி 7 அல்லது நம்பர் 8ஆம் இடத்தில் பேட் செய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஐபிஎல் 2025 சீசனில் ரவிச்சந்திரன் அஸ்வின் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு திரும்பி உள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள அஸ்வின் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலும் கை கொடுக்க முடியும். குறிப்பாக முதல் ஓவர் போடுவதில் சிறப்பாக செயல்படுவார். தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் ஓப்பனிங் வீரராகவும் விளையாடினார். மறுபுறம் குஜராத் அணியில் நூர் அகமதை யாரும் எதிர்பார்க்காத வகையில் சென்னை அணி 10 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய பந்து வீச்சு சேப்பாக்கம் மைதானத்தில் நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வேகப்பந்து வீச்சில் கடந்த சில ஐபிஎல் சீசன்களில் சிஎஸ்கேவின் வெற்றியில் மதிஷா பத்ரானா முக்கிய பங்கு வகித்துள்ளார். கடந்த சீசனில் பாதியில் காயத்தால் வெளியேறினார். இருந்தாலும் இந்த முறை விளையாட உள்ளார். கூடுதல் வேகப்பந்து வீச்சாளராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ் ஆகியோர் உள்ளனர். பார்ப்பதற்கு பலம் வாய்ந்த அணியாக இருக்கும் சென்னை அணி இந்த ஆண்டை எப்படி விளையாடப் போகிறது என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இளம் வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் சிஎஸ்கே பிளேயிங் 11 தற்போது மாற்றப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே பிளேயிங் 11 அதிரடி மாற்றங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.